ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ப்ரான் பிரியாணி ரெசிபி தாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: நான் 1/2 kg ப்ரான் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம், பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், கிராம்பு எல்லாம் எடுத்திருக்கேன். அப்புறம் 3 மீடியம் சைஸ் தக்காளி, தனி மிளகாய் தூள், புதினா, கொத்தமல்லி, ஒரு பேக்கெட் தயிர், அப்புறம் பாஸ்மதி ரைஸும் எடுத்திருக்கேன். இப்போ செய்முறையை பார்த்துருவோமா? ஒரு பெரிய பேன் எடுத்துக்கோங்க. அது ஹீட் ஆனதும் உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அது நல்லா ஹீட் ஆனதும் நம்மளுக்கு தேவையான ஸ்பெசிமென்ஸை போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நான் 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன். அந்த பிரிஞ்சி இலையும் நல்லா நறுக்கி போட்டுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆனதும் 3 கிராம்பு, 1 ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, கடல் பாசியும் சேர்த்துருக்கேன். கூடவே 4-5 பட்டை, மராத்தி மொக்கையும் சேர்த்துருக்கேன். இதுவும் நல்லா எண்ணெயில் பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் எடுத்து வச்சுருக்க 2 பெரிய சைஸ் பச்சை மிளகாவையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தையும் நீல வாக்கில் நறுக்கி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட பிரியாணிக்கு முக்கியமான ஸ்டெப்பே வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. கூடவே உப்பையும் சேர்த்துக்கலாம். நான் 2 ஸ்பூன் உப்பும் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்ட்ராவும் போட்டுக்கோங்க. நல்லா கிளற விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம 3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு விழுதையும் இதில் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்தாலே கொஞ்சம் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கினதும் எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. நான் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துருக்கேன், நல்லா காரத்துக்காக. இது கூட கரம் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயில் திரிஞ்சு வந்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 ஸ்பூன் தயிரையும் சேர்த்துக்கோங்க. நல்லா எண்ணெய்லாம் திரிஞ்சு சைடில் வந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்க 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிட்டு எண்ணெயெல்லாம் திரிஞ்சு வந்துருச்சு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கிறது தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்க 1/2 kg ப்ரானை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பிரியாணிக்கு நீங்கள் செய்கிறீங்கன்னா நம்ம ஒரு மீடியம் சைஸ் எறாவை எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும். எறா பிரியாணிக்கு நம்ம காரம் உப்பு ரெண்டுமே தூக்கலாக போட்டால் தான் நம்ம பிரியாணி லாஸ்ட்டாக செஞ்சுட்டு பார்க்குறப்போ கரெக்டான ஸ்பெசிமனாக இருக்கும். இதில் காரம் கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட்றவங்க நீங்கள் இன்னும் மிளகாத்தூளும் ஜாஸ்தி போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்குறதுக்குள்ளே நம்ம அரிசி அளந்து ஊற வச்சிடலாம். நான் இப்போது 2.5 கிளாஸ்லேருந்து எடுத்திருக்கேன் அரிசி. இது நல்லா ஊற வச்சுக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் பாஸ்மதி ரைஸ் பிரியாணிக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. நான் 2.5 கப் அரிசி எடுத்திருக்கேன். அப்போது 4 கப்பு தண்ணி விட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்.
நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் சரி பார்க்கணுன்னா கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணியும் பார்த்துருங்க. பார்த்துட்டு நல்லா தட்டை இறுக்கமாக மூடி வச்சுருங்க. ஏர் லீக்கேஜ் ஆகாத வரைக்கும் நீங்கள் தட்டை கரெக்ட் சைஸில் மூடிடுங்க. இதுக்கிடையில் நம்ம பச்சடியை ரெடி பண்ணிடலாம். நீல வாக்கில் நறுக்கின வெங்காயத்தில் உப்பும் தயிரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தண்ணி கொதிச்சிருச்சான்னு பார்த்துருவோம். நல்லா கொதிச்சுட்டு சைட்லலாம் தேங்கி நிற்கிது பாருங்கள். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கொதிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு பார்த்துக்கோங்க. நம்ம ஊற வச்சு அலசி வச்சுருக்க அரிசியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளற விட்டுக்கலாம். அரிசி உடையாதவாறு நீங்கள் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. திருப்பியும் மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் சாப்பாடு வெந்திருக்கான்னு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கலரிட்டு நீங்கள் திருப்பியும் மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா எல்லா தண்ணியும் நல்லா வற்றிருக்கும். இதுதானே பிரியாணிக்கு கரெக்டான பக்குவம். இப்போ நீங்கள் நல்லா இந்த தட்டை மூடிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கிடையில் நம்ம டம் போட போகிறோம். ஒரு பாத்திரத்தில் நல்லா தண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மேலே நல்லா மூடி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நம்ம பிரியாணி ரெடி. ஒரு நல்ல வாழை இலை எடுத்துகிட்டு நீங்கள் இதில் பிரியாணியும் கத்திரிக்காய் பச்சடியும் தயிர் பச்சடியும் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இன்னொரு வீடியோவில் நான் கத்திரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு போடுறேன் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.